கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தின் யாவரும் இந்த காலையில் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த காலையில் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதபதி ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதிய 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மீண்டும் ஒரு முறை. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. நாம் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் யார் அல்ல, மாம்சத்துக்குரிய கடனாளிகள் அல்ல. லூக்கா எழுதின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் இது போன சண்டே மாலையில் எடுத்துட்டேன். அது லைட் அப்படி காட்டிட்டு அது தொடர் சப்ஜெக்டாக இருக்குன்னா அப்படி கொண்டு போகிறேன். லூக்கா எழுதின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். அதே போல ரோமர் 5:5. ரோமர்கள் நிருபம் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. சண்டே மாலை இந்த இடத்தின் வரை நாம் தியானித்தோம். அதில் கடைசியாக முடிக்கும் போது 2 முக்கியமான ஒரு காரியம். ஒன்று, பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் மேல் ஊற்றப்பட்ட ஆவியானவர். அதாவது இதோடைய தொடர் சப்ஜெக்ட் என்னதுன்னா, என்னை யார் என்று கேட்கிறார்கள். ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள். இந்த அடிப்படையில் தான் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14லிருந்து 17 இந்த அடிப்படையில் நான் தொடர்ந்து சப்ஜெக்டாக இதை எடுத்துகிட்டு வர்றேன். நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள். அப்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் சொல்லுகிறார். உண்மை இவர் இப்படி எரேமியா சொல்கிறார்கள், எலியா என்று சொல்கிறார்கள், தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள். இப்படி ஒருவராக சொல்லி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது இயேசு, நீங்கள் யார் என்று கேட்கிறீர்கள். அப்பொழுது பேதுரு சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறார். அதுக்கு அடுத்த லெவலை கொடுத்து காட்டுகிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இவைகள் மட்டுமல்ல, அவர் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்ட மனுஷகுமாரன் என்று இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். இதை குறித்து பவுல் எழுதுகிறார், மனுஷகுமாரன் என்று. ஏன் மனுஷகுமாரனாக அவர் வெளிப்பட்டார் என்பதை குறித்து எடுத்து காட்டினேன். நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், ஏன் தேவன் தேவனாகவே பிறந்திருக்கக்கூடாதா, கடவுளாகவே வந்திருக்கக்கூடாதா, கடவுளாக இருந்தால் ரட்சிப்பு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குமே, அப்படிலாம் கேள்வி. அதுக்கு சில காரியங்களை சொன்னேன். தேவ சத்தத்தை கேட்டு ஜனங்கள் என்ன செய்தார்கள், ஆதாமும் ஏவாளும் பயந்தார்கள், ஒளிந்து கொண்டார்கள் என்று. மோசே எடுத்து சொல்கிறார்கள், நீங்கள் என்னோடு தேவன் எங்களோடு பேச வேண்டாம், நீர் எங்களோடு பேசும், ஏன்னா அவர் பேச நாங்கள் மரித்து போவோம். அவர் தேவனாக வெளிப்பட்டிருந்தால் ஒரு மனுஷன் கூட தேவனிடத்து வர முடியாது. அவர் இழந்து போன மனுஷனை எப்படி ரட்சிக்கிறது? அதுக்கு தான் அவர் முழுவதுமாக மாம்சமுள்ள மனுஷனாகவே மாம்சத்தின் பிறப்பின் அடிப்படையில் பிறக்கிறார். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தார் என்பதையும், அவர் மனுஷனோடு இருந்தார். மனுஷர் அவர் இடத்தில் கேள்வி கேட்டார்கள் தேவனிடத்தில். அவர் தேவனாக இருந்தும் மனுஷராக இருக்கும் போது அவரது எல்லாருமே கேள்வி கேட்கிறார்கள். இன்னைக்கு நம்ம ஒரு மந்திரி எடுத்துகிட்டு போய் கேள்வி கேட்க முடியாது, ஏன் ஒரு கவுன்சிலர் எடுத்துகிட்டு போய் கேள்வி கேட்க முடியாது. அவர் தன்னை அவ்வளோ பெரிய ஆளாக நினைப்பார். ஒரு அதிகாரி இடத்துல போய் கேள்வி கேட்க முடியாது, அவர் தன்னை அவ்வளோ பெரிய ஆளாக நினைப்பார். ஆனால் தேவன் இடத்தில் மனுஷர்கள் கேள்வி கேட்கிறார்கள், ரொம்ப ஈஸியாக பேசுகிறார்கள். ஒரு பெண்மணி கேட்கிறார், நீர் என்ன அவ்வளோ பெரியவரோ, எங்கள் தகப்பனாகிய யாக்கோபை விட நீர் பெரியவரோ, அவங்கள கேள்வி கேட்டாங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு காட்சி பாருங்க. இயேசு தன் அந்த அளவுக்கு மனுஷனோடு இடைப்பட்டார். மனுஷக்கிடத்தில் முகத்துக்கு போது பேசினார். ஆனால் தான் இயேசு சொன்னார்,
என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ பிதா எங்க இருந்தாருன்னா இப்ப மனுஷன் முன்னாடி நிற்கிறாரு. யார் சாயலா நிற்கிறாரு? இயேசு சாயலா நிற்கிறாரு. எப்படி நிற்கிறார்? மனுஷனாகவே நிற்கிறாரு. கடவுளை மனுஷன் பார்க்கிறான், அப்படியே பேசுறான். இந்த அற்புதமான ஒரு காட்சியை எந்த மார்க்கம் வெளிப்படுத்தி காட்டுறதில்லை. ஆனால் நம் தேவன் அப்படி காட்டினார், அப்படி நடந்தார், அப்படியே வாழ்ந்தார். மனுஷனோடு உட்கார்ந்து சாப்பிட்டாரு, மனுஷன் கொடுத்ததை வாங்கி புசித்தார், குடித்தார். எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. ஆனால் நாம் கிறிஸ்துவங்கிறது கதையோ எதுவெல்லாம் கிடையாது. இவைகள் நிஜமானவைகள், உண்மை உள்ளவைகள். இது கட்டுக்கதெல்லாம் கிடையவே கிடையாது. இயேசு எப்படி பிறந்தாருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது, வாழ்ந்தாருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது, எப்படி நடந்தார் என்பதற்கு, எப்படி மரித்தார் என்பதற்கு, எப்படி உயிர்த்தார் என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது. அப்படி உயிர்த்தெழுந்த இயேசுதான் சொன்னார், நான் மறுபடியும் வருவேன் என்று. இப்போ நம்முடைய ஆயத்தை எதை நோக்கினா அவருடைய வருகை நோக்கிதான், கிறிஸ்து வருகை நோக்கிதான். ஆனால் தான் அவர் போகும்போது சில காரியங்களை அப்போஸ்தலர்கள் வெளிப்படுத்தி காட்டினார். ஆனால் தான் பவுல் தன் மரணத்துக்கு முன்னாடி சொல்லுகிறார், நான் போன பின்பு சபையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் வரும். இன்னைக்கு ஓநாயின் காலத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சபைலாம் யாருடைய வாய்க்குள்ள இருக்குன்னா ஓநாய்களுடைய பிடியில் இருக்குது. ஓநாய்கள் ரத்தத்தை குடித்து கொண்டு இருக்கிறது. தேவன் விரும்புகிறபடி அல்ல, தேவன் எதிர்பார்க்கிறபடி அல்ல. இன்னைக்கு அவ்வளவு பெரிய நம் யுத்தத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் நமக்கு மனுஷரோடு யுத்தம் கிடையாது, மனுஷரோடு யுத்தம் இல்லை. இன்னைக்கு உபதேசத்தோடு நம்ம போராட வேண்டி இருக்கிறது, சத்தியத்தோடு போராட வேண்டி இருக்கிறது. ஆனால் தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்படி விடுதலையாக்கும்? அந்த ஆவியானவர் மூலமாக. ஆனால் தான் சிமியோன் இடத்தில் சிமியோன் ஒரு ஆவலோடு தரிசனம் காத்திருக்கிறார், எப்படியாவது ஒரு இரட்சணியத்தை காண வேண்டும் என்று. அவன சொன்ன இரட்சணியத்தை காண்பதற்கு முன்பாக நீ மரிப்பதில்லை என்று. ஒரு குறித்த நேரம் வந்தது. வந்த உடனே ஆவியானவர் சிமியோன் மேல் முடிங்க. நான் சொன்ன இந்த காரியம் சிமியோன் மேல் ஆவியானவர் இறங்கினார். அவன் உடம்பு உள்ளுக்கல்ல வெளியே இறங்கினார். அப்போது கண்கள் திறக்கப்படுகிறது. மரியாள் இயேசுவை பாலகனாக எடுத்து வருகிறார். அதை பார்த்துட்டு உடனே அதை குறித்து தீர்க்க சொல் பேசுறாரு. இப்ப ரட்சணியத்தை கண்டாரு. அந்த ரட்சத்தை பார்த்தாரே தவிர அந்த ரட்சணியத்தை அவர் நினைச்சல அனுபவிக்க முடியல. ஆனா நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருக்க பரிசுத்தவான்களுக்கு அந்த ஐக்கியத்தை நம்ம கர்த்தர் கொடுத்திருக்க பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் தான் பவுல் இப்படி எழுதுகிறார், அன்றைக்கு சிமியோன் சரீரத்தின் மேல் இறங்கினார், ஆனால் இன்னைக்கு நமக்கு எப்படி ஊற்றப்பட்டிருக்கிறார்? ரோமர் 5:5 வாசிப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் விசுவாசி கரங்களை தட்டி நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது என்னது? தேவனுடைய. இன்னைக்கு ஒரு பெரிய பிழை, தவறுகள் எப்படி உண்டாகிறதுனா, ஆவியானவர் சொன்ன அப்படியே கீபோர்டு ட்ரம்ஸ்லாம் வாசித்த உடனே, அப்படி பாட்டு பாடின உடனே அப்படியே வருகிறது. அந்த ஆவி அல்ல, உணர்ச்சியை உண்டாக்குற ஆவி அல்ல, நமக்குள் ஊற்றப்படுகிறார்கள். அது எப்படி ஊற்றப்படுகிறாராம்? ஆவியானுங்கிற போது பாருங்க, ஏதோ ஒன்று அப்படி அலக்கழிச்சுட்டு போறவர் இல்லைங்க. ஆவியான சுவாபமாய் மாறுகிறார், குணங்களாய் மாறுகிறார். அதனால தான் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன். அந்த ஸ்திரீ யாரு? சபையை குறித்து பேசுறாரு. ஐயா, குணமுள்ள சபை, குணசாலியான ஸ்திரீ. ஆனால் பாருங்க, நமக்கு ஒரு நல்ல சபை கிடைக்கிறதே பெரிய விஷயம். நல்ல வார்த்தை கிடைப்பது சாதாரண விஷயம் கிடையாது, சபை நிறைய கிடைக்கும், ஆடம்பரங்கள் நிறைய கிடைக்கும், அதிகாரங்கள் கிடைக்கும், பொருளாசைகள் கிடைக்கும். ஆனால் சத்தியம் கிடைக்கிறது மிக. அதனால தான் பாருங்க, சத்தியத்தை நாடு கடந்து தேடவாங்களாம், தேட வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட கொடிய ஓனாயின் காலங்கள் வந்திருக்குது. இது நம்ம வாழுகிறது ஒரு அற்புதமான பஞ்சுமத்தை காலம் இல்லைங்க, இது ஒரு கொடிய காலங்கள். இன்றைக்கு
சில விஷயத்தை தீமைன்னு தெரிஞ்சா கூட உங்களை தீமைன்னு சொல்ல முடியாது. நீ ஒரு தீமைன்னு சொல்லி பாருங்க, நீங்க செய்கிறது தவறுன்னு சொல்லி பாருங்க, நம்ம பெத்த பிள்ளை கூட நீ தப்புன்னு சொல்ல முடியல. ஒரு புருஷன் மனைவியை பார்த்து தப்புன்னு சொல்ல முடியல, மனைவி புருஷனை பார்த்து தப்புன்னு சொல்ல முடியல, சகோதரன் சகோதரனை பார்த்து சொல்ல முடியல, சகோதரன் நீ தப்பா செய்கிறாய் தப்பா நடக்கிறாய் சொல்ல முடியல. அப்படிப்பட்ட கொடிய காலத்தில், அப்படிப்பட்ட வேதனையுள்ள காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் மனுஷன் இப்பொழுது முழுவதுமாக லக்ஸுரிஸை தேடி, ஆடம்பரத்தை தேடி ஓடுகிற காலமாய் மாறிவிட்டது. ஆனால் பவுல் அந்த மரணத்துக்கு முன்னாடி சொல்கிறார், அந்த இயேசு எப்படி பேசினாரோ அதே போல பவுல் பேச பாருங்கள். நான் போன பின்பு சபைகளை அப்படி பர்டிகுலர் குறிப்பிட்டு சொல்கிறார் பாருங்க. சபைக்குள் எப்படி இருக்கும், சபைகளை தப்ப விடாத, அதாவது குணசாலி உள்ள சபையாய் மாறாதபடிக்கு, குணமுள்ள சபையாய் மாறாதபடிக்கு, புருஷனாகிய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க கூடாத சபையாக இன்றைக்கு ஓநாய்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது பாருங்க, அவருடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லாதபடிக்கு சபை இருக்கிறது. அதனால்தான் பவுல் பாரத்தோடு எழுதுகிறாரு. அப்போஸ்தலனாகிய அந்த ரோமருக்கு எழுதும் போது அவர் எடுத்து காட்டுறாரு, உங்களுக்குள்ள என்ன ஊற்றப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவினாலே. எல்லாம் கொஞ்சம் கையில் உயர்த்தி நெஞ்சில் கை வச்சு, ஆண்டவரே எனக்குள்ள என்ன ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது? எனக்குள்ள என்ன ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது? தேவ அன்பு. வெறும் அன்புன்னு சொன்னா கூட மனுஷனுக்கு நிறைய அன்பு வந்துருங்க, நிறைய அன்பு வந்துடும். ஒருத்தருக்கு சாப்பாடை பார்த்தோன்னா அது மேலே அன்பு வந்துடும், உடனே அதை தேட ஆரம்பிச்சிருவான். ஒருத்தருக்கு பணத்தை மேலே எல்லாம் ஆசை வந்துன்னா அந்த அன்பு வந்துன்னா பணத்தை தேட ஆரம்பிச்சிருவான். ஒருத்தனுக்கு வேற மாதிரி இச்சைகள் வந்துன்னா அதை மேலே வந்துடும். ஆனால் இங்கே சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே தேவ எதிர விசுவாசிக்கிறீங்க, எதிர விசுவாசிக்கிற. ஆமே. அன்பில என்ன செய்யும்? அன்பில என்ன செய்யும்? கேட்கல. அன்பில என்ன பரிசுத்தனாக்கும். நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது உணர்ச்சி அல்ல, ஒரு சுபாவம், குணம் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒரு குணத்தை நமக்குள்ள கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு குணத்தை. அதனாலதான் நாம் வசனமும் குணமும், வசனமும் நானும், வசனமும் நம்முடைய எதிர்காலங்களும். இப்படிதான் வேதத்தை படிக்கணும், இப்படிதான் நம்ம கவனிக்கணும், அப்படிதான் நம்ம கீழ்ப்படியணும். அப்ப இங்க என்ன சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல், உன் மேல சரீரத்துல ஆவி ஊற்றப்படல, எதுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது? உன் இருதயத்துக்குள்ள. அப்போ கிறிஸ்துவின் அன்பின் ஆவி நமக்குள்ள ஊற்றப்பட்டிருந்தா அப்போ உள்ள எரிச்சலின் ஆவி உள்ள இருக்குமா? வெறுப்பின் ஆவி உள்ள இருக்குமா? பகைக்கிற ஆவி உள்ள இருக்குமா? கொஞ்சம் கவனமா அதுக்கு ஒரு பதிலும் சொல்லுங்க. இருக்குமா இருக்காதா? ரொம்ப சைலண்டா இருக்கிறோம். சபையை நீ ஆசீர்வாதமா இருந்து சொல்றதுக்கு சபை இல்லை. இந்த சரீரத்துடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு சபை அல்ல. உன் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுக்கு தான் சபை. அதுக்கு தான் ஊழியம், அதுக்கு தான் ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் கர்த்தர் தான் வைத்திருக்கிறாரு. அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மள ஊற்றப்பட்ட உடனே நீங்க பவுலை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவர் ஒரு விஷயத்தை சொல்லுவாரு, நான் கிறிஸ்துவைக்காக எனக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று பாருங்க. கிறிஸ்து எனக்குள்ள வாழணுங்க, கிறிஸ்து அன்பு எனக்குள்ள ஜீவிக்கணும், நான் கிறிஸ்து சுபாவத்தை வெளிப்படுத்தி காட்டணும். நான் அந்த மணவாளனாகிய அந்த கிறிஸ்துவுக்கு ஏற்ற அந்த அன்பின் சுபாவத்தை ஆயத்தப்படுத்தி அழகுபடுத்தி அவருடைய வருகைக்கு காத்திருக்கணும், அந்த அனுபவத்தில் இருக்கணும். இது தேவனுடைய விருப்பம். பவுலுக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்குது, இந்த தரிசனம் கிடைக்குது. அவருக்குள்ள அந்த ஆவி ஊற்றப்பட்ட உடனே அவருடைய பழைய சுபாவங்கள் எல்லா அடியோடு நொறுக்கப்படுகிறது.
பழைய அஸ்திபாரத்தை அவர் உடைத்து தகர்த்து போடுகிறாரு. எத்தனை போல விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை, இன்னைக்கு எனக்குள்ள இருக்க பழைய அஸ்திபாரத்தை உடைக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை நம்புறீங்க? ஆசைப்படுகிறீங்க, விரும்புகிறீங்க? விரும்பின மட்டும் மகிழ்ச்சியோடு ஒரு ஆமீன் சொல்லுங்க. கேட்கவே இல்லை. இவ்வளவுதான் மகிழ்ச்சியா? பழைய அஸ்திபாரத்தை, பாழாக்குற அஸ்திபாரத்தை. ஆனா சொன்னாரு, நீ பாழான ஸ்தலங்களை கட்டுவாய். எது கட்டும்னா, இந்த வசனம், அன்பின் அபிஷேகம், அன்பின் ஆவி. ஆனாதான் முதல்ல சொன்ன ஆவிங்கிறது டான்ஸ் ஆடுகிற ஆவி அல்ல. டான்ஸ் ஆடணும்னு சொன்னா அதுக்கு ஆவியான தேவையில்லை. அதுக்கு எது மட்டும் தேவை? ஒரு பிரபலமான ஒரு டான்சர் உண்டு, தெரியுமா? வேர்ல்டு டான்சர் மைக்கேல் ஜாக்சன். அவர் பயங்கரமான ஒரு டான்சர். அதே மாதிரி லேடிஸ்ல உண்டு. அந்த டான்ஸை போட்டு ஆடுனீங்கன்னா, அதை கேட்டு ஆடுனீங்கன்னா, அவன் பாடுறத பார்த்து ஆடுனீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு உணர்ச்சிகள் உண்டாகும், சரீரத்தில் உண்டாகும். பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு, பாடி பாடியே, ஆடி ஆடியே, பெரிய செல்வந்தரர், பெரிய வியாபாரமா மாற்றிட்டார் அதை மைக்கேல் ஜாக்சன். இதுக்கு என்ன ஆவினா, வேற ஒரு ஆவி இருக்குது, விழுந்து போன ஒளியின் தூதனுடைய ஆவி. ஏன்னா அவன் பெரிய மியூசிக் மாஸ்டர், நல்ல ஒரு பாடகர். ஆனால் தான் சபையில் பாட்டெல்லாம் கொஞ்சம் ஒரு இந்த உள்ளதாக இருக்கணும், கை விட்டு போகவே கூடாது. மியூசிக் உள்ளதான் இருக்கணும், அதுக்கு மேலாம் வேறவே கூடாது. உடனே மண்டல கொட்டி எழுப்பாத, உள்ள இரு. நம்ம சில நேரத்தில் இசையினால் கர்த்தரை ஆராதிப்போம் அப்படின்ட்டு நீங்கள் நியூ டெஸ்ட்மெண்ட்ல எங்கேயும் இந்த பார்க்கவே முடியாது. நம்ம தேவைக்கு அங்குள்ளது நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லிடுவோம். பாருங்க, இவர் பாடினாரு, உன்னை யார் தாவீதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள், அவர் எப்படிலாம் ஆடினார் என்று, எப்படிலாம் ஆடினார் என்று. ஆனால் எங்கே இயேசு அப்படி ஆடலை, அப்போஸ்தலர்கள் எங்கேயும் அதை செய்யலை, அதுக்கு போதிக்கவும் இல்லை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். கர்த்தருக்குள் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? கர்த்தருக்குள் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது? அவருடைய அந்த அன்பின் ஆவி எனக்கு ஊற்றப்பட்டதுனால என்னுடைய சுபாவம் இப்ப துக்கமாக இருக்கிறதே இல்லை, கவலையா இருப்பதே இல்லை. அதனால்தான் பவுலால் என்ன செய்வது, எனக்கு லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்ன எப்படி விட முடியுது தெரியுமா? இந்த கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு முன்பாக, கிறிஸ்து கொடுத்த மகிழ்ச்சிக்கு முன்னாடி, கிறிஸ்து கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி, கிறிஸ்து வைத்த நன்மைக்கு முன்னாடி இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் குப்பை குப்பை குப்பையை நம்ம தூக்கி பீரோல கொண்டு வைப்போமா? கேக்குதாங்க? குப்பையை தூக்கி கொண்டு பீரோல வைப்போமா? யோசிச்சு பாருங்க. ஆனா பவுல் சொல்றாரு, லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி அப்படிங்கிறாரு. அந்த இதான் பூரணத்தை நோக்கி கடந்து போறது. இந்த சப்ஜெக்ட் நோக்கமே எதை நோக்கி கடந்து போனோம்? பூரணத்தை நோக்கி. போன சண்டே அதனால தான் எடுத்தேன், பூரணத்தை நோக்கி. இப்போ அதான் பூரணம். அதனால இந்த உபதேசம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், வித்தியாசமாக தெரியும். நீங்கள் எல்கேஜிலே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும், எல்கேஜியில் உட்காந்துட்டு இருந்த போது அது வேறமா இருக்கும். ஆனால் சபை எல்கேஜி நடத்துகிற இடம் இல்லை. அதுதான் 5 ஊழியத்தை குறித்து பேசுகிறேன். சுவிசேஷகர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், 5 ஊழியம். அப்போ சபையில் கடைசியாக அவங்களை கொண்டு சேர்க்கிற இடம் எந்த இடம்னு சொன்னால் போதகர்கள், மேய்ப்பர்கள். நீங்கள் சபையை குறித்து ஒரு காரியத்தை, இன்னொரு காரியத்தை வெளிச்சத்தை காட்டுற பாருங்க, ரொம்ப ஈஸியாக விளங்குறதுக்காக. பழையற்பாட்டில் மோசே காலத்தில் கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயத்தில் 3 அக்கினி இருந்துச்சு. ஒன்று பிரதான ஸ்தலம், இந்த வெளிப்புறம், அதாவது சபைக்கு வெளியே இருக்கிற அந்த ஸ்தலம், பலி எடுத்துக்கிற ஸ்தலம். அங்கே பலி எடுத்துறது ஒரு அக்கினி இருக்கும். அந்த அக்கினி என்ன செய்யும்? எல்லா பலிகளையும் சுட்டு எரிக்கும்.
தகனிக்கும். அது ஒரு அக்கினி இருக்கும். உள்ளுக்க ஊற்றப்பட்டிருக்கிற அன்பின் ஆவி குறித்து பேசுறேன். அப்ப அது எரிக்கும். அடுத்து உள்பிரகாரத்தில் வந்த உடனே அங்கே குத்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். குத்து விளக்கு எரிஞ்சுக்கலாம். அங்க அது ஒரு வெளிச்சத்தை காட்டும். அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அதுக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறை தூப கலசத்தில் அக்கினியை போட்டு அங்கே பிரதான ஆசாரியன் மட்டும் நுழைவான். அவன் மட்டும்தான் உள்ள நுழைய முடியும். அங்கே இருந்து கர்த்தர் பேசுவார். அங்கிருந்து கத்தரிச்சுவாரு பேசுவார். அப்போ 30, 60, 100 இந்த 100 அனுபவத்தில் வரும்போது தான் மணவாளனாய கிறிஸ்து, அதாவது தலையாகிய கிறிஸ்துக்குள்ள இந்த சபை என்பது இணைக்கப்படும். அதுவரை கர்த்தர் இணைக்கப்பட முடியாது. இயேசுடைய வருகை தாமதிக்க காரணம் என்ன தெரியுமா? ஆனாதான் கிறிஸ்து வரக்கூடாது என்பதற்காகவே விழுந்து போன பொல்லாத ஆவி களைகளை சபையில விதைச்சுக்கிட்டே இருக்கிறான். தவறான உபதேசத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். தவறான, அதாவது எதை வெறுக்க சொல்கிறாரோ அதை பிரயோஜனம் என்று பேசப்படுகிறது. அது தேவை என்று. நான் அதெல்லாம் தேவையெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. நமக்கு வசிக்கிறதுக்கு ஒரு வீடு வேணுமா வேண்டாமா? வேண்டாமா? உடுக்க வஸ்திரம் வேணுமா வேண்டாமா? என்ன சுரேஷ்? சாப்பாடு வேணுமா வேண்டாமா? ஞாயிற்றுக்கிழமை கறிமீன் வேணுமா வேண்டாமா? இது எல்லாம் தேவை. எனக்கு என்ன தேவை தெரியும். இதை குறித்து பிதா இப்படி சொல்கிற பாருங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாமே தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதனால இவைகள் எல்லாம் நான் வேண்டான்னு சொல்ல வரல. இவைகளுக்கு பின்னால ஓடாதுன்னு சொல்றோம். இவைகளுக்கு பின்னாடி என்ன செய்யாத, ஓடாத. அது ஒண்ணு வேற மாதிரி கொண்டு போயிடும், வேற டிராக்டர் கொண்டு போயிடும். ஆனா நீ ஓட வேண்டியது ஒண்ணு இருக்குது, நீ பின்பற்ற வேண்டியது ஒண்ணு இருக்கிறது. எதுக்கு உள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறாராம்? வெறும் ஆவின்னு சொல்லாதபடி அன்பின் ஆவின்னு சொல்றாரு. என்ன ஆவி? அன்பின் ஆவி. அன்பு இல்லாதவன் தேவனையே அறிய முடியாது. அப்ப நல்லா கவனிச்சிருங்க. ஒரு மனிதனிடத்தில் அன்பு இல்லை, ஆனா நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன்னு சொல்றான், ஆராதிக்கிறேன்னு சொல்கிறான். ஒரு மனுஷத்தில் அன்பு இல்லை, ஆனா நான் கர்த்தருக்காக செய்கிறேன்னு சொல்கிறான். ஒரு மனுஷத்தில் அன்பு இல்லை, ஆனா நான் எல்லாத்தையும் ஆண்டவருக்காகவே வாழுகிறேன்னு சொல்கிறான். அது எப்படி வாழ முடியும்? அன்பில்லாதவன் தேவனையே அறியவில்லை என்று சொல்கிறார். அன்பின் சுபாவம் என்ன? பவுல் எழுதுறாருல, அதை குறித்தோம். அன்புக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? எனக்கு பொறாமையே இல்லைன்னு சொல்ற மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல. ஏங்க, சபையை உருவாக்குறதுக்கு தான் எல்லாம் பேசுறேன். தேவன் விரும்புகிற மாதிரி உண்டாக்குறதுக்கு தான். அவ பொறாமை சுபாவத்தை வச்சுக்கிட்டு நான் ஆலயத்துக்குள்ள உட்காரனால என்ன பிரயோஜனம் உண்டு? இதுல கடவுளுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதில் நான் கர்த்தருக்கா என்ன செய்கிறேன்? அன்புக்கு பொறாமை இல்லை. அடுத்து அன்பு என்ன செய்யாது? என்ன செய்யாது? எங்க எனக்கு புகழ்ச்சியே பிடிக்காது சொல்லுங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படிலாம் நான் ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிறேன், இதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்துருக்கிறேன், இதை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு வார்த்தை. உங்களுக்கு என் மேல அன்பே கிடையாதுங்க. புகழ்ச்சி ஒரு வார்த்தை சொன்னீங்களா? என்ன ஏக்கல்ல? அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. ஆனா இல்லை சொல்ல, புசிக்கிறவன் சாப்பிட்டுட்டு சொல்லலாம், சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம், அது வேற. ஆனா நீ எதிர்பார்க்காதுன்னு சொல்றாரு. நீ என்ன செய்யாத, அப்படி எதிர்பார்க்க. நீ எதிர்பார்க்கும் போது அங்க பொறாமை வருது, அங்க கோபம் வருது, அங்க எரிச்சல் வருது, பகை வருது. இப்போ நான் சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் போனேன். ஒரு பிரெட்டில், அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அது சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரெட்டில் இந்த வேர்க்கடலை அரைச்சி அதை பேஸ்ட் போட்டு நல்லா இது பண்ணி அப்படி டோஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. நான் வீட்டில் வந்து விளையாட்டு சொன்னேன், இந்த வீட்டுக்கு போனேன், நேரம் கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பான். இப்போ நான் முகத்து முன்னாடி சொல்லலை, ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறேன்?
நான் சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த டேஸ்ட் இதுவரை நான் சாப்பிட்டதே இல்லைப்பா, ரொம்ப நல்லா இருந்துச்சு இது அப்படின்ட்டு. ஆனால் கொடுத்தவங்க, நான் இப்படி கொடுத்தேன், என்னை பார்த்து இவர் என்ன செய்யலை, நீ எதிர்பார்க்கும்போதா பிரச்சனை, நீ அந்த எண்ணம் மனத்தில் வரும்போதா பிரச்சனையாக மாறிடும். அங்கே உனக்குள்ள இந்த எண்ணத்தை கொண்டு வந்தா பிசாசு. ஆனால் அன்பு அப்படி செய்கிறது இல்லை. அன்பு நான் இவர் கனப்படுத்த வேண்டி கொடுக்குறேன், இவங்களை நேசித்து கொடுக்குறேன், இவங்களுக்கு பிரியமாக இருக்கிற கொடுக்குறேன். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? எப்படி டீச்சர் சொல்ல கரெக்டு தானே? ஏன்னா நீங்கள் முன்னாடி இருக்கவங்களும் சாதாரண ஆடு இல்லை, எனக்கு முன்னாடி இருக்கிறீங்கன்னா இங்கே சாதாரண ஆட்கள், உங்க முன்னாடி நான் பேசுகிறேன், பயந்து பேசணும், ரொம்ப சயின்டிஸான ஆட்கள், நல்ல அதுக்காக கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுறேன் இப்படி உங்கள் முன்னாடி பிரசங்கிருக்காங்க. ஆமே. அப்புறம் ஒரு நாள் ஆண்டவரை கேட்பேன், ஆண்டவரை இன்னி ஆவியின் ஞானத்தில் நடத்தும், மனுஷ ஞானத்தில் வேண்டாம். அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் பொதுவாக உட்கார்ந்து வசனத்தை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதை விட நான் என் ஆவி ஆத்ம வசனத்தை ஒப்பு கொடுக்கறது அதிகம் இருக்கும். ஆண்டவரே, மாம்சம் இருக்கக்கூடாது, சுயம் இருக்கக்கூடாது, நான் என்னுடைய அறிவில் எதுவும் பேசிடக்கூடாது. அதனால் என்னை நீ ஒவ்வொரு நிமிஷம் கழுவி சுத்தப்படுத்துங்க, நான் ஒரு ஆயத்தமாக அனுப்பேன், நீர் என்னை பயன்படுத்தும், நீர் என்னை பயன்படுத்தும். சபைக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஒரு இடத்துல கூட சபையானது சென்ட் ஜான் சர்ச்சுங்கிறது சுயநலத்துக்கானதாக இருக்கக்கூடாது, பணத்துக்காக இருந்துடக்கூடாது, பெருமைக்காக இருந்துடக்கூடாது. நாங்களுடைய வருகைக்காக இருக்கணும் ஐயா. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் அடுத்த அக்கினி அப்படி மாறுறாரு. ஆவியானவர், அதுதான் இந்த 3 அக்கினியை குறித்து சொன்னேன். நமக்குள்ள ஆவியான ஊற்றப்பட்டார்னா அந்த ஆவியானவர் அன்பின் அக்கினியா மாறுகிறாரு. அந்த அபிஷேகம் நுகத்துல உடைக்கும். அப்படியே நான் அப்படி சொல்றேன் பாருங்க, காட்டுறேன் பாருங்க. அந்த காரியத்தை வாசிப்போம். இன்னொரு காரியத்தை வாசிக்கிறேன், அது சொல்லிட்டு அப்படியே அடுத்து வர்றேன். யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. என்ன சொல்லலாம்? வேண்டிக் கொள்ளும் போது என்றைக்கும் உங்களுடனே கூட என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. அதை எப்படி எடுத்துக்கங்க? என்னோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார், அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நல்லா கவனித்து பாருங்க. இப்ப இயேசு சொல்றாரு, நான் பிதாவிட்டு கேட்பேன். எதை குறித்து கேட்பேன்? என்னைக்கும் எனக்குள்ளே இருக்கும்படி, என்னோடு இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை. அதாவது எதை குறித்து பேசுறாரு? ஐயா, இதுக்கு முன்னாடி இந்த தேற்றரவாளன் வேற, ஆனால் இனி உங்களுக்கு கொடுக்கப்படுற தேற்றரவாளன் வேற. தேற்றரவாளனுங்கும் போது இங்கிலீஷ் பைபிள் தமிழ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிரேக்க பதத்தில் 7 விதமான தன்மைகள், அதை குறித்த அர்த்தங்கள் அங்கே இருக்குதான். 7 விதமான தன்மைகள். ஒருத்தர் பாஸ்டர் ஏஜ் பெஞ்சமின் குறித்து பேசும்போது சொன்னார் 7 விதமான. அதில் போனால் அதுக்குள் ஒரு 4 காரியம் இருக்கிறது. இப்படி அந்த ஆவியானவர் நடத்திப்பு எப்படி இருக்கும், அந்த தேற்றரவாளன் நமக்குள்ள வரும்போது எப்படி இருக்கிறாரு. அப்போ நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற ஆவியானவர் அடுத்து அவர் நம்மை தேற்றுகிறவராய் மாறுகிறாரு. எப்படி தேற்றுகிறாரு? வசனத்தின் அடிப்படையில் உன் ஐஸ்வர்யவனா மாற்றாரு. ஆனாதான் பிசாசு கொடுக்கிற ஐஸ்வர்யம் வேற, பரலோகம் கொடுக்கிற ஐஸ்வர்யம் வேற. பரலோகத்தில் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நமக்கு வசனம் என்கிற சத்தியம் என்கிறதை கொடுத்து அந்த ஐஸ்வர்யத்தினாலே நம்மை தேற்றுகிறவர். இந்த தேற்றுதலை இந்த உலகம் நமக்கு கொடுக்க முடியாது. உலகத்தினுடைய எந்த தகப்பனும் கொடுக்க முடியாது, எந்த தாயும் கொடுக்க முடியாது, எந்த புருஷனும் கொடுக்க முடியாது, எந்த மனைவி கொடுக்க முடியாது, எந்த சகோதரனும் கொடுக்க முடியாது. தேவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை உனக்குள்ள இருக்கிற தேற்றரவாளன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படியே வசனத்தின் அனுப்பி நம்மளை அப்படியே குணமாக்கிட்டே இருப்பாரு. வசனத்தை கொடுத்து நம்மை திட்டப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. வசனத்தை கொடுத்து நம்மளை தைரியப்படுத்திக்கிட்டே இருப்பாரு.
ஒரு பக்கம் சொல்லுவார்கள், நீ வாழ்க்கையில என்னப்பா உருப்பட போகிறான், உன்னால ஒண்ணு நடக்க போற, நீ உன்னை பகைப்பார்கள், வெறுப்பார்கள், தூசிப்பார்கள், சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட நெருக்கப்படுகிற காலத்துல, அப்படி உபத்திரப்படுகிற காலத்துல நமக்குள் இருக்கிற சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உன்னை தைரியப்படுத்தி தேற்றுவார். இல்ல, நான் உன்னை வாளாக்காம உன்னை தலையாக்குவேன், நீ கீழாகாம மேலாவாய், நீ பயப்படாதன்னுட்டு அந்த சத்திய ஆவியை நம்ம திட்டப்படுத்தி தேற்றிக்கிட்டே இருப்பாரு. நீ விழுந்து போக விட மாட்டார். எதுக்கு உன்னை நெகட்டிவான உன்னை பார்த்து பேசுகிறார்கள்? உன்னை எதற்காக நெகட்டிவாக உன் காதுகள் கேட்க சொல்லிக்கிட்டே இருக்கிறார்கள்? உன்னை எப்படியாவது அவிசுவாசத்தை உள்ள கொண்டு வந்துடணும், எதிர்மறை சக்தி ஆகிய அந்த வல்லமை உள்ள கொண்டு வந்துடணும். பாருங்க, இந்த வார்த்தை அது எதிர்மறை சக்தியானது. ஒருத்தரை பார்த்துட்டு, எங்க உன்னால முடியாது, உன்னால முடியாது அப்படி சொன்னவன் இதை கேட்க கேட்க என்ன உண்டாகும்? தனக்கிட்ட இருக்கிற பலம் கூட போயிடும். ஒரு மனைவி சொல்லிட்டே இருக்கிறான், நீ எல்லாம் ஒன்றும் உருப்பட மாட்டாப்பா, நீ ஒன்று போய் உருப்பட மாட்டா. இந்த புருஷன் எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? மனைவி பார்த்துட்டு நீ ஒன்று போய் லாய்க்கலன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. உனக்குள்ள தேற்றரவாளன் இருந்தால், உன்னை தேற்றுகிற பரிசுத்த ஆவியான உனக்குள்ள இருந்தால், இந்த வார்த்தை தீமை என்பதை அறிந்து தீமை விட்டு விலகுவாய். தீமை விட்டு விலகுவதா தேவசித்தம். தீமையை வாழ்வது தேவசித்தம் இல்லை, தீமை விட்டு விலகுவது. ஒரு காலங்களில் நம்மள அப்படியே பேசுகிறோம் சர்வசாரமா, ஆனால் ஆவியானவர் சத்தியங்களை கொடுக்க கொடுக்க நமக்கு நாமே நம்ம ஞாபகம் சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். இல்லை, இந்த வார்த்தை பேசக்கூடாது, இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, இந்த வார்த்தையை பயன்படுத்த. அதனால தான் இப்போ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பிள்ளை பார்த்தா கூட நீ உருப்பட மாட்டான்னு சொல்றதை பார்க்கலாம், கடவுள் உன்னை நல்லா வைப்பார்ப்பா. கர்த்தர் உன்னை, இது எப்போ பேச முடியும் தெரியுமா? அன்பின் ஆவி உனக்குள்ள ஊற்றப்பட்ட மட்டும்தான். அன்பின் அபிஷேகம் உன் மேல இருந்தாதான், உனக்குள்ள அந்த ஆவியானவர் இருந்தாதான் உனக்கு அதை சொல்லுகிற தைரியமே வரும், அந்த மனபலனே அப்பொழுதுதான் வரும். அதனால உனக்கு அந்த மனபலம் வராது, உனக்கு அந்த தைரியம் வராது. நான் தைரியம் விசுவாசம் சொல்றேன்ப்பா, நீ உன்னை கர்த்தர் மாற்றிடுவாருப்பா. உன்னால இது முடியும், உன்னால இது செய்ய முடியும். திடப்படுத்துவார், தேற்றுவார். ஆனால் தான் அவரை குறித்து தேற்றரவாளவன். உங்களை யாராவது இப்படி தேற்றிருந்தா அவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒருத்தர் உங்களை தேற்றவே இல்லையே அப்படி. ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை தேற்றுறாரு, கர்த்தர் உங்களை தேற்றுகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமே, ஆமே. பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மை தேற்றுகிறவர். உன்னை வயசாயிட்டுன்னு சொன்னா பயப்படாதீங்க. உனக்கு வயசாயிட்டு ஒன்று முடியாது, உனக்கு என்ன நான் தான் உன்னை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை, உங்களை நான் கவனிக்கும்படி கர்த்தரினை தேற்றுவார், உங்களை போஷிக்கும்படி கர்த்தரினை ஆசீர்வதிப்பார். எதை நம்புறீங்க? உங்களை அநேகரை தேற்றும்படி கர்த்தர் வைத்திருக்காரு, இன்னொருத்தர் உங்களை தேற்ற வைக்க மாட்டார். ஏனென்றால் உங்களுக்குள்ளே தேற்றரவாளன் இருக்கிறார். எதை நம்புறீங்க? எத்தனை கொஞ்சம் உள்ளத்தை திறந்து கொஞ்சம் பாருங்களேன். உங்களுக்குள்ள தேற்றரவாளன் இருக்கிறாரா? இருக்கிறாரா? இருந்தா இன்னும் ஆமீன்னு சொல்லுவீங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அப்பா, நான் தனியா இல்லப்பா, என்னை தேற்றுகிற தேற்றரவாளன் எனக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறாரே, அவர் எனக்குள்ளே இருக்கிறாரே. ஆமாம் தானே? என்ன பிள்ளைன்னு? ஆமே. தேற்றரவாளன் நமக்குள்ள இல்லைன்னா வேறொரு வாளன் உள்ள வந்துருவான். ஒன்று மணவாளன் வரணும், மணவாளனா கிறிஸ்து வரணும், அல்லதுக்கு இன்னொரு மணவாளன் இருக்கிறான், நம்ம நரகத்துக்கு நடத்துகிற பிசாசு என்ற மணவாளன் இருக்கிறான். அவன் அழகாக வருவான், அவன் ரொம்ப அழகா இருப்பான் தெரியுங்க. இந்த மணவாளன் லூசிபர், அவன் ரொம்ப அழகு உள்ளவன். அதனால்தான் அழகு மாயை, அதை நம்பிடாதே. நான் சின்ன பையங்களா இருக்கும், எங்க அம்மாவோட அப்பா, அப்படியே அம்மாவோட அக்கா எல்லாருமே மலேசியாவில் இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு மலேசியாவில் இருந்து நான் சாப்பிட்ட பால் கூட மலேசியாவில் தான் வரும், நான் உடுக்கிற ட்ரெஸ்ஸு அங்கேருந்து வரும், மீன் எங்களுக்கு அங்கேருந்து வரும், டின்னில் பேக்கெட் பண்ணி வரும், அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே இது பண்ண வேண்டியதுதான், அப்படியே எல்லாம் அங்கேருந்து வரும். அப்போ ட்ரெல்லிங் ஷர்ட்டு அதான் ரொம்ப இதாக இருக்கும், போட்ட ஷர்ட்லாம் பூரா அந்த மாதிரி தான் இருக்கும், அப்படி போடுவோம். அப்போ எங்கள் நாங்கள் சின்ன பிறகு ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவர்
பார்த்துட்டு, தம்பி நீ எதுக்காக இந்த ட்ரெஸ் போடுற அப்படின்னு கேட்டார். எனக்கு இன்னைக்கு விட மறக்கலை. எங்கள் வீட்டில் ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் ஒரு சேர் போட்டுட்டு அந்த ஐயா நல்லா அழகாக இருப்பார், கலராக இருப்பார். அப்படியே அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு கேட்குறாரு, நீ எதுக்கு அப்போ நல்லா கலர் கலராக ட்ரெஸ் போட பாருங்க, எனக்கு எதுக்கு இதெல்லாம் போடுற அப்படின்னா, நல்லா இருக்குன்னு போடுறேன். நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் என்னை பார்த்துட்டு என்ன சொல்லணும்? நல்லா இருக்குது ராஜு, இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது, இதை போட்ட ரொம்ப அழகா இருக்குது. அப்போ இந்த ட்ரெஸ் நீ போட்டது யாருக்காக? யாருக்காக? மற்றவங்க உன்னை பார்த்துட்டு என்ன சொல்லணும்? நல்லா இருக்குன்னு சொல்லணும். ரைட், இதெல்லாம் சொல்றாரு. இப்போ ஏசப்பா உன்னை பார்த்துட்டு எதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு? அந்த கேள்வி வச்சாரு. அப்போ நம்ம ஒன்றும் தெரியாது பாருங்க. நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தா அவ்வளோதான், அவருக்கு கொஞ்சம் தெரியும். எனக்கு பதில் சொல்லவே தெரியல. அதெல்லாம் இப்போ நினைத்து பார்த்து தான் பிரசங்கிக்கிறேன். நினைத்து பாருங்க, ஒன்றும் சொல்றதில்ல, எனக்கு தெரியலையே அப்படின்னு. இதை கூட உங்கள் அப்பா அம்மா ஒன்று சொல்லிக் கொடுக்கலையா? இதை கூட உங்கள் பாஸ்டர் சொல்லிக் கொடுக்கலையா? அவர் சில கேள்வி கேட்டுட்டு அப்போ தான் அவர் சொல்ல ஒரு சில காரியம். எப்படி உன் கூட பழகிறவர்கள், தெரிந்தவர்கள் இந்த அழகை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறார்கள், உனக்கு சந்தோஷம். ஆனால் உன்னை உண்டாக்கின தேவன், உன்னை உருவாக்கின தேவன், நமக்காக மரித்த தேவன், உயிர்த்தெழுந்த தேவன், எதை பார்த்து அவர் நல்லா இருக்குன்னு சொல்லுவார்? எதை பார்த்துங்க? எதை பார்த்துட்டு ஏசு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவோம்? நீ போட்டிருக்கிற அழகான நகை, அழகான ட்ரெஸ்ஸு, அழகான செருப்பு, அழகான ஹேண்ட்பேக்கு, அழகா போட்டு செண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ போட்டுக்க சஃபாரி கோட், குருதா, எதை பார்த்துட்டு அவர் சொல்லுவாரு? அழகு மாயை, அதை நம்பாதே, அது உன்னை என்ன செய்திருமா? மயக்கிறமா. அதுக்கு ஒரு புஸ்தகத்தில் ஒன்று படித்தேன். ஒரு கடையில் போய் உட்காந்துருந்தேன். அப்போ அந்த வேஸ்ட் பேப்பர் புக் இருந்துச்சு. அதில் ஒரு வார்த்தையை படித்தேன். அதில் எழுதியிருக்குது, இந்த உலகத்தில் பெண்களை மயக்கிறதுக்காகவே சில ஆண்கள் சில வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்ட்டு அதில் சில விஷயம்லாம் அதில் எழுதியிருக்குது. அதை படித்து பார்க்கும்போது, ஆம், இப்படிப்பட்ட வார்த்தையை தான் யாருக்கு விரும்புகிறாங்க? இந்த வாலிய பிள்ளைங்கள்லாம் சிலர் தான் மயங்கிறது, அப்புறம் அவன் பின்னாடி சுற்றுறது, அப்படியே ஓடுறது, இப்படிலாம் இருக்குது. அது ஒன்று மயக்கிறோம். ஆனால் நம்மை உண்டாக்கிற தேவன் எந்த அழகிற பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல, நான் அன்புள்ளவராக இருக்கிறது போல, நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல, ஆமே, நான் பொறுமை உள்ளவராக இருக்கிறது போல, நான் துன்பத்தை சகிக்கிறது போல, நான் விட்டு கொடுக்கிறது போல. வசனம் தான் நமக்கு அழகு, அந்த சுவாவம் தான் நமக்கு அழகு. சபைக்கு எது அழகுனா இது அழகு. அதனால தான் அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும், அவ கிறிஸ்துவின் அன்பு நமக்கு ஊற்றப்படும் போது பாருங்க, இந்த ஆடம்பரம் நம்மை விட்டு விலகிறோம். சில அடையாளங்கள்லாம் சபைக்கு சொல்ல வேண்டியது போத வேண்டிய வேலைகள் விரும்புகிறார்களோ விரும்பலையோ, அது தப்பா ரைட்டாங்க, அந்த ஆராய்ச்சிகளை போக விரும்பலை. ஆனால் வசத்தின்படி தப்புங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படின்னா சில விஷயம் தவறு என்று நம்ம சொல்கிறோம். உண்மையில் நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை விளங்கினா, பவுல் ஏன் சொல்கிறாரு, ஐயா கிறிஸ்து நிமித்தம் எனக்கு லாபமாக இருந்ததையெல்லாம் நஷ்டம் என்று விட்டேன். எனக்கு எது லாபம்? படித்தவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு, செல்வந்தன் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு, நல்ல புத்திசாலி எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பாரு, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறவர் எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பாரு. ஆனா எல்லாத்தையும் குப்படுத்தி போடுறாரு, எல்லாத்தையும். அதான் பாருங்க, சத்தியத்தை அறிய அறிய இவைகளெல்லாம் தவறு என்று நம்ம விட்டு விலகிட்டே இருக்கோம். நீங்க விளக்க மாட்டீங்க, ஆனா உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற ஆவியானவர் அதை விளக்கிட்டே இருப்பாரு. அதை நம்ம மனதை விட்டு எடுத்து போட்டுருவாரு, தூக்கி எறிந்துருவாரு. இதை நான் அனுபவித்து உணர்ந்து சொல்கிறேன்.
எனக்கு மோதிரம் ரொம்ப பிடிக்கும், செயின் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தில் வந்தேன், அது எப்படி போச்சுன்னு தெரியல, எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த மோதிரம் காணாமையே போயிடுச்சு, செயின் காணாமே போயிடுச்சு. நான் சொல்லணும், சின்ன வயதுலேருந்து அப்படி ட்ரெஸ் பண்ணி பழகினாள், அந்த இதெல்லாம் அப்படியே போயிடுச்சு. எல்லாம் அப்படி நம்ம விட்டு போயிடுது. நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் நிறைவானது எது? தெய்வீக அன்பு, தெய்வீக சுவாபங்கள். அப்படி உள்ள வர வர தெய்வ சுவாபம் வந்தவொடனே எப்படி வரும் தெரியுமா? வாங்கன்னு நினைக்க மாட்டார், நீ கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருப்பார். ஆமே. வாங்குவதை பார்க்கிலும் கேட்கல, எத்தனை பேர் கொடுக்குறீங்க? ஆமே. ஒண்ணுமேல நம்ம சபையில் உள்ளவங்க நல்ல உற்சாகம் கொடுக்குறாங்க, சிறுமைப்பட்டவங்களுக்கு கொடுக்குறீங்க. உங்க கண்ணுக்கு விட நீங்க பாஸ்டர் தான் கொடுக்கணும் அப்படி இல்லை. உங்க கண்ணுக்கு உங்க மன ஒரு எண்ணம் வருது, உடனே ஆண்டவர் வைங்க, ஆண்டவரே இந்த ஆளுக்கு இதை செய்யலாமா, இதை கொடுக்கலாமா? ஆண்டவர்களே, கர்த்தர் கொடுன்னு சொன்னா ஒன்று போய் கொடுத்துரு, கர்த்தர் செய்ய சொன்னா ஒன்று செய்துரு. தேவன் அன்பு உள்ளது ஏவம். அத கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி என்ன செய்கிறது? ஏவுகிறது. அது எனக்கு வளர்ந்துகிட்டே இருக்குங்க. அது என்ன பூரணத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்குது. ஒரு காலத்துல யாராவது தருவார்களான்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அந்த வளர்ச்சி வரும்போது என்னை கொடுக்கும்படி வைக்கிறது. கொடுங்கள் அப்பொழுது எதை விதைக்கிறீர்களோ அதை அப்படி அறுவடை செய்வீங்க. நீ ஒரு பக்கத்து அன்பை விதைச்சு பாரு, உன்னை நேசிக்கிற அதிகமாக எழுப்புவார்கள். எதை நம்புறீங்க? இறக்கத்தை காட்டி பாருங்க, உங்க மேல அநேகர் இறக்கத்தை காட்டுவார்கள். உங்க பிள்ளைகள் மேல இறக்கத்தை காட்டுவாங்க, சந்ததி மேல இறக்கத்தை காட்டுவார்கள். வேத சும்மா போதிக்கலைங்க, அது நம்ம அந்த வசனம் அப்படி உருவாக்கிட்டே இருக்குது, அப்படி சாயலாக மாற்றிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை இன்னை வரை உங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி தோணலாம். அன்னைக்கு காலையில் 5 மணி சர்வீஸ் கூட சசிகாவும் நான் பேசிக்கிட்டு சில விஷயங்கள், இந்த காலையில் 5 மணிக்கு வசனம்லாம் அப்படி வசனம் தேனிக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். 2 பேர் இருந்தால் கூட ரொம்ப அருமையாக அந்த வசனங்கள் படிக்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாருங்க, துன்மார்க்கன் நல்லா இருக்க பார்த்து எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? என்ன சொல்ல? கடவுளுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன், தீங்கு செய்கிறவன் உங்க முன்னாடி வந்து ஃபோர்டு கார்ல வந்து இறங்குறான், நீங்க ஒரு ஸ்கூட்டி வச்சுட்டு போயிட்டு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கடவுள் ஏன் இப்படி வச்சிருக்கிறாரு? நான் கடவுளுக்காக வாழுகிறேன், உண்மையா வாழுகிறேன், சகிக்கிறேன், பொறுமையா போறேன். ஆனா இந்த கடவுள் என்ன பார்க்கல. ஆனா பாரு, இவன் கடவுளுக்கு பயப்படாதவன் வர்றான், நான் இந்த ஸ்கூட்டியை தள்ளிக்கிட்டு இருக்க வேண்டி இருக்குது. வருமா வராதா? ஆனா வசனம் எப்படி சொல்லி கொடுக்க தெரியுமா? துன்மார்க்கன் செழித்திருக்கும் போது என்ன பண்ணத இப்ப வாயில வந்துச்சு இல்ல, பொறாமை என்ன செய்யாத. ஒரு கிறிஸ்தவத்தில் வளர்ந்துகிட்டு இருக்கிறவன் துன்மார்க்கம் எவ்வளவு நன்றா இருந்தாலும் நீ பொறாமை பட மாட்டாய். ஏன் பட மாட்டான்னா, அவனுடைய ஐஸ்வர்யம் இந்த உலகத்துக்கு மட்டும்தான், அவனுடைய புகழ்ச்சி இந்த உலகத்துக்கு மட்டும்தான், அவனுடைய கனம் இந்த உலகத்துக்கு மட்டும்தான். இந்த உலகத்தில் வாழுவது ஒரு குறிப்பிட்ட காலம். பெரிய ப்ராப்ளம் என்ன சொன்னா, பரலோக ராஜ்யத்தை குறித்து இன்னைக்கு ரொம்ப பேசுறதும் குறைஞ்சிச்சு. அதை குறித்து தப்பாவும் பேச ஆரம்பிச்சிட்டோம். அதனால இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் திருடுகிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிவிக்கவுமே அன்றி வேற ஒன்றுக்கு வரான். ஆனா நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படியாகவே வந்தேன். அப்ப இயேசு இப்ப எதுக்கு வந்திருக்கிறாரு? எதுக்கு சபையை வைத்திருக்கிறாரு? எதுக்கு ஒழித்து வைத்திருக்கிறாரு? ஐயா, கர்த்தர் கொடுத்த ஜீவன் என்ன செய்யணுமா? பரிபூர்ணம் அடையணும். பேர்ல நல்ல பரிபூர்ணம் இருக்குல்ல டீச்சர், பரிபூர்ண டீச்சர் சொல்ல யாரும் சொல்றது இல்லை. சொல்ல பரிபூர்ணத்தை நோக்கி ஆகிட்டே இருப்பாங்க. ஆமே.
அப்படிப்பட்ட சுவாவுடைய மாறிட்டே இருக்கும். அன்புன்னு பேர் வச்சிருக்கோம், ஆனால் பண்றதெல்லாம் வம்பா தான் இருக்கும். ஆனால் நீங்க அன்புன்னு சொல்லிட்டே இருங்க, அன்பாகவே மாறிடுவாரு. கிருபைன்னு பேர் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கூட கிருபையே இருக்காது. பாத்தீங்களா? ஆனா இல்லை, அப்படி இல்லை, மாறும், அது மாறும். அதனால துன்மார்க்க ரொம்ப நல்லா இருந்தேன்னா சத்தியம் உங்களை விடுதலாக்கிற பாருங்க. நீங்க அவங்கள பார்த்தா பெருசா நினைக்கவே மாட்டீங்க. முதல்ல அவன் ஐஸ்வர்யத்தை கூட பெருசா எடுக்க மாட்டீங்க. அவனுடைய வாழ்க்கை நீ பார்க்கவே மாட்டீங்க. நீங்க எதை பார்ப்பீங்க? உங்களுக்கு பரிபூர்ண ஜீவன் கொடுக்கிறவரை அதை நோக்கி பார்ப்பீங்க. நீங்க பூர்ண அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா பாருங்க, அவன் அவ்வளவு வருவான், அவன் இருதயத்தில் மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் நீ சிம்பிளா வாழுவாய், ஆனா மகிழ்ச்சியின் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் வாழுவாய், சந்தோஷமாய் வாழுவாய். எத்தனை பேங்க சந்தோஷமா இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆமே. நான் சாம் வீட்டுக்கு அனுப்பியிருந்தேன். 8 மணி போனேன்னு நினைக்கிறேன், 7 மணிக்கும். நல்ல அயர்ந்த நித்திரை, இன்பமான நித்திரை, நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு பகுதி. உடனே சொன்னா, பாச தப்படுத்துறாங்க. நான் காலையில எந்திரிச்சு நான் கதையை திறந்து வச்சிருக்கேன் பாருங்களேன், அடையாளத்தை கூட வச்சிருக்கேன், கதை கூட திறந்தா இருக்குது. நான் சொல்லாம திடீர்னு தான் போனேன், எல்லாம் திறந்தா இருந்துச்சு. ஆனால் காலையில் எத்தனை மணிக்கு தூங்குறேங்க? நான் ஒரு விஷயம் தப்பெல்லாம் எடுத்துறேங்க, எந்த லேடியா இருந்தாலும் 5 மணிக்கு மேலே தூங்காதீங்க. 5 மணி மேலே தூங்காதீங்க. உங்களுக்கு வேலை இருக்கோ இல்லையோ தூங்காதீங்க. உங்களுக்கு 10 மணிக்கு வேலை இருந்தால் கூட நீங்கள் தூங்காங்க. அந்த காலை எழுந்து தேவனை தேடுங்கள். அப்போதான் அன்பு பெருகும் உங்களுக்குள்ள, கிறிஸ்துவை குறித்த எண்ணம் உங்களுக்கு பெருகும். காலையில் எழுந்து அவருக்கு 1 மணி நேரத்தை கொடுத்துருங்க, முதல் மணி அவருக்கு கொடுத்துருங்க. நீங்க கண்டிப்பா கொடுத்து பாருங்களேன், அந்த மாற்றத்தை நீங்க அறிவீங்க, அந்த சமாதானம் தருவீங்க. நான் உடனே உங்களுக்கு நிறைய கர்த்தர் பொண்ணு வெளி கொடுப்பாருன்னு சொல்ல, உலகம் கொடுக்காத ஒரு பெரிய சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார், ஒரு பெரிய மகிழ்ச்சியை கற்றுக் கொடுப்பார். அதில் நிறைந்து இருப்பீங்க. நம்ம டாபிக் மாறி போயிட்டே இருக்குது. மகிழ்ச்சிக்குள்ள உங்களை நடத்துவார். இப்போ நீங்கள் யாரை பார்த்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. எப்படி சார், நான் கர்த்தருக்கு முன்னாடி இந்த இடத்த புல்பீட்டில் நின்று சொல்கிறேங்க, எனக்கு எவ்வளோ பெரிய ஆளை பார்த்தாலும், எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரரை பார்த்தா கூட நான் பெருசாக நினைக்கிறது இல்லை. என் மனதில் வந்தது கிடையாது, மைண்டில் கூட வந்தது இல்லைங்க. இவர் பெரிய ஆளுன்னு நினைச்சதே இல்லை. அதே போல் யாரையும் அற்பமாக நினைச்சதும் கிடையாது. இவெல்லாம் என்ன ஆளு அப்படி நினைச்சது கிடையாது. யாரை பெருசாக நினைப்பது தெரியுமா? கர்த்தருக்காக உண்மையாக இருக்கிறவங்களை, வசனத்துப்படி நடக்கிறவங்களை நான் அவங்களை பெரிய ஆளாக நினைப்பேன். சிலரை பார்த்துட்டு, ஆண்டவரே என்கிட்ட இல்லாத குணம் அவங்ககிட்ட இருக்குதுப்பா, அவங்களை என்ன ஆசீர்வதியும், என்ன ஆசீர்வதியும். அப்போ சாமு அந்த சில காரணங்கள் கடன் அடிச்சிட்டியா, இதெல்லாம் பண்ணிட்டியா அப்படி விசாரிக்கும் போது சொன்னேன், பாஸ்டர் அப்போ கார் வச்சு ஓட்டிட்டு இப்போ ஆட்டோ ஓட்டுறாரு. நான் அவருடைய மனநிலை ஆராய்ந்து பார்க்கணும்ல. கொஞ்சம் இந்த உழைக்காரர் சும்மா இல்லை. அப்போ ஆராய்ந்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட சாமுக்கு நான் கார் இப்போ இல்லை, ஆட்டோ தானே வச்சுக்கிறேன், ஒரு வார்த்தை கூட அவருக்கு இல்லை. அப்போ ஒரு விஷயம் சொன்னார், இப்போ ரொம்ப நல்லா இருக்க பாஸ்டர், இப்போ நிறைய கடன் அடைச்சிட்டேன், கரனை தட்டி ஆணவத்தை படுத்துக்க. அப்போ நிறைவு வரும்போது பாருங்க, இப்ப மெட்டீரியல் ஆசீர்வாதமா, ஸ்வாவ ஆசீர்வாதமா, பொருள் ஆசீர்வாதமா, குணம் ஆசீர்வாதமா? அப்ப அது போய் தானே. இது இருந்தால் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆனா சாலினி அழுதா, ஐயோ எங்க சொந்தக்காரர்கள் என்ன நினைப்பாங்க. இப்ப இவ கவலை காரில் கவலை இல்லை, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க. எங்க அவங்க ஒண்ணுமே நினைக்க மாட்டாங்க. நீ எப்போ கெட்டுப்பட நினைப்பாங்க, நீ நல்லா இருக்க நினைக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, ஒரு அற்புதமான வாழ்க்கை கடன் இல்லாமல் வாழ்றது, கடன் இல்லாமல் வாழ்றது, அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. நீ அடைச்சிட்டேன்னா இதை விட கடனே இல்லாமல் ஒரு காரை வாங்க முடியும். ஆமே, மேன்மையாக வாழ முடியும். கத்துறது ஆசைங்க. எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே சாமுக்கு இப்படி குணத்தை கொடுத்தீரே ஸ்தோத்திரம். வசனங்கள் வேலை செய்யுது, வசனம் ஜீவிக்குது, அது குறித்து சந்தோஷம், அது குறித்து மகிழ்ச்சி. அப்போ நமக்கு என்ன ஊற்றப்பட்டிருக்குது? தேவ அன்பு நம்ம இருதயங்களை என்ன செய்யுது? ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு எப்படி மாறுது?
தேற்றரவாளனாய் மாறுகிறது. நம்மை நாமே தேற்றுறது. இப்போ அந்த தேற்றவன் நம்மளை வரும்போது நமக்கு முன்னாடி யாரையும் முன்னாடி காட்டாது, காட்டவே. உனக்கு மகளே, நான் உன் முன்னாடி நிற்கிறேன், நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உனக்கு போதிப்பேன். உன்னை திடப்படுத்தி உன்னை கர்த்தர் எந்த இடத்துக்கு உயர்த்துருமோ அந்த இடத்துக்கு கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறாரு. இன்னொரு காரியத்தை பற்றி சொல்ல பாருங்க, வாசிப்போம். எனக்கு தெரிந்த ஒரு வசனம் தான். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்கள் மேல் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றார். கண்கள் உண்மையே கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்துங்க. எங்களுக்கு என்ன செய்யனே தெரியல, நெருக்கம் வந்துட்டு சுற்றிலும் 3 ராஜாக்கள் எழும்பி யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். தெரிஞ்சு சொன்ன அப்படியே சொல்லிட்டு போறேன், யுத்தம் பண்ணுகிறார்கள். இப்போ தேவ சமுத்திர போய் யோசபாத்து ஜெபம் பண்றாரு, விண்ணப்பத்தை எப்படி வைக்கிறாரு? எங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியலப்பா, என்ன பண்றதே தெரியல. அந்த இடத்த மட்டும் கரெக்டா வச்சுங்க. விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த காலையில் இப்படிப்பட்ட ஒரு கவலையோட வந்திருக்கீங்களா? இப்படிப்பட்ட ஒரு கேள்வியோட வந்திருக்கீங்களா? ஐயா, இப்படி பல பக்கத்து நெருக்கப்படுறோம், பல விதத்தில் கஷ்டப்படுறோம், ஆனா என்ன செய்யணும் தெரியல. ஒரு கேள்வியோட வந்திருக்கீங்களா? உங்களுக்கு பதில் அங்க இருக்கு பாருங்க, வாசிங்க. என்ன செய்யணும் தெரியல. ஆகையால் எங்கள் கண்கள் சொல்லுங்க, என்னுடைய கண் உம்மையே நோக்கி கொண்டே இருக்கிறது. யோசபாத்த மாதிரி நெருக்கப்பட்டு வந்திருக்கலாம் அந்த காலையில. அதுக்கு தான் அந்த தேற்றரவாளன் என்கிற அவர் நமக்குள்ள இருக்கும்போது அந்த தேற்றரவாளன் உடனே சொல்றாரு. இதை எப்படி கரெக்டா நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னா, இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இப்போ எங்களோட கபடி விளையாடுவோம். ஒருத்தருக்கு அடிபட்டுன்னா உடனே நினைச்சோம் அவருக்கு பதிலாக இன்னொரு ஆளை இறக்குவோம், அவரை இறக்கி விளையாட வைப்போம். எல்லா கேம்லேயும் அது இருக்கும். ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுன்னா உடனே சப்ஸ்டியூட்டுக்கு இறக்குறோம். இப்போ இந்த இடத்துல இது எப்படி எடுத்து உங்களுக்கு காட்டுற பாருங்க. நெருக்கம், உன்னால முடியல, உன்னால யுத்தம் பண்ண முடியாது. ஆனா இப்போ எனக்குள்ள இருக்கிற அந்த தேற்றரவாளன் இருக்காரு பாருங்க, அவர் உனக்கு உதவி செய்ய சப்ஸ்டியூட்டாக உனக்கு பதிலாகவே அவர் இறங்க ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? அத சொல்கிறாரு, உன் கண்கள் என்ன செய்யட்டும்? உண்மையே நோக்கி இருக்குது. அப்பா, என்னால் இப்ப என்ன செய்ய முடியல, சுத்திலும் நெருக்கப்பட்டுட்டேன், சுத்திலும் என்ன பகைஞர்கள் கூட்ட கூட்டிட்டார்கள். இப்பொழுது என்னால் என்ன செய்ய முடியலப்பா, நான் காயப்பட்டுட்டேன், அடிபட்டுட்டேன், நெருக்கப்பட்டுட்டேன், முடியாத நிலையில் இருக்கிறேன். உடனே உனக்குள்ள இருக்கிற அந்த தேற்றரவாளன் என்கிற அந்த ஆவியானவர் இருக்கிறார் பாருங்க, அவர் சொல்வாரு, நீ அமைதலாயிரு, நான் உனக்காக களத்துல இறங்குவேன். எத்தனை நம்புறீங்க? இந்த நாள் கர்த்தர் சொல்ற விஷயம் உனக்காக சப்ஸ்டியூட்டாக இல்ல, அவர் உனக்காகவே உன்னை போலவே அந்த இடத்துல இறங்கி நிற்பார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், உனக்காக அவர் ஏகுது நிற்பாரு. அப்போ ஆவியானவர் சும்மா இல்லைங்க, அவர் தேற்றரவாளன் சும்மா இல்ல, அவர் நமக்காக அந்த இடத்துல இறங்கி நிற்கிறாரு. சும்மா அதுக்குதான் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆவியானவர்ங்கிறது டான்ஸ் ஆடிட்டு போறதுக்கு செயல், நமக்காக செயல்படுகிறவர். எதை நம்புறீங்க? இன்னைக்கு எனக்காக கர்த்தர் செயல்பட போறான்னு நினைக்கிறவங்க, ஆவியாக சரீரத்தில் ஊற்றப்படலை, எங்க ஊற்றிருக்கிறாரு? உள்ளே ஊற்றப்பட்டார். யாராக ஊற்றப்பட்டிருக்கிறாரு?
தேற்றரவாளனாய் ஊற்றப்பட்டிருக்கிறார். அவர் தேற்றுகிறார் என்ற எப்படி தேற்றுகிறாரு? உன்னால முடியாதுன்னு நினைக்கிற இடத்துல அவரே யுத்தம் பண்ணுவார். வாசிக்கலாம், ஒரு வசனம் காட்ட பாருங்க. நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எசேக்கியா ராஜா இருக்கும்போது ஒரு யுத்தம் வருது. அப்போ கர்த்தர் ஒரு யுத்தம் பண்ணாரா பண்ணலையா? எதை அனுப்பி யுத்தம் பண்ணார்? எப்படி கர்த்தர் யுத்தம் பண்ணார்? எசேக்கியாவால் முடியல, ஒரு தூதன் அனுப்பினாரு. ஒரே தூதன் வந்து லட்சக்கணக்கானவர்களை ஒரே தூதன் போய் வெட்டி வீழ்த்தினார். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற விஷயம் தான், நீ எனக்கு யாரும் இல்லை, என்னை தேற்ற யாரும் இல்லை, அப்படி இல்லை, உனக்குள்ள இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, மகனே நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரு தூதன் உனக்காக இறங்குவான். ஒரு தூதன் உனக்கு இறங்குவான். நிறைய பேர்லாம் வேண்டாங்க, கர்த்தரோட ஒரு தூதன் நம்ம பக்கத்தில் இருந்தாலே போதுங்க. எதை நம்புறீங்க? ஆமே. எவ்வளவு பெரிய தேற்றரவாளன் பாருங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? பணம் தேற்றாது, அதிகாரம் தேற்றாது, வல்லமைகள் தேற்றாது. ஆனால் உனக்கு வசனம் உன்னை தேற்றும். உனக்கு ஆவியானவர் உன்னை தேற்றுவார், ஆவியானவர் உன்னை நடத்துவார். பவுல் சொல்றார் பாருங்க, வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகம், ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 10:27 வாசிக்கும். வாசிட்டு அடுத்து போகலாம். ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். அந்நாளில் உன் தோழி நின்று, அந்த நாளிலே உன் தோளில் இருந்து அவன் சுமையும் அவனுடைய சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். எவனுடைய சுமை? எவனுடைய பாரம்? எசேக்கியாவை சூழ்ந்தது போல பொல்லாத மனிதர்கள், பொல்லாத சூழ்நிலைகள் அது நெருக்கும் போது அது உனக்கு பெரிய பாரம். இன்னும் கரெக்டாக எப்படி சொல்லலாம், நீ சின்ன வயதுல இருந்து அறியாமை செய்த பாவங்கள், அந்த மீறுதல்கள் உனக்கு இன்னைக்கு நுகம் மாதிரி வந்து நிற்கும். நீ நினைச்சல கேட்குறாங்க, நான் என்ன பாவம் செய்தேன் எனக்கு இதெல்லாம் நடந்துச்சுது? ரொம்ப ஈஸியாக கேட்டுருவாங்க. நான் என்ன பாவம் பண்ற பூரா அக்கிரமம். ஆனால் கேள்வி எப்படி கேட்போம்? நான் என்ன பாவம் செய்தேன்? சிலர் இப்படிலாம் வார்த்தை பயன்படுத்துறாங்க. இந்த வார்த்தை பயன்படுத்துறோம், பண்றதே அக்கிரமம் தான், அக்கிரமத்துக்குள்ளதான் வாழ்றதே. அதுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு பேசுறது எப்படி? கொஞ்சம் வசனத்துக்கு முன்னாடி நின்னாதான் தெரியும். அதெல்லாம் வசனம் வாழ வைக்கும். வசனமாய் வாழணும். வசனம் பேசுறது இல்லை. இப்படி சுபாவங்கள், செயல்கள் அப்படி இருக்குது. இந்த இள வயது அல்லது நம்ம அறியாமல் செய்த பாவங்கள் நமக்கு நுகங்களா வந்து நிற்கும். நமக்கே தெரியாது அன்னைக்கு செய்த காரியத்துடைய, அன்னைக்கு விதைச்ச விதை. அதனால்தான் ஒரு நாள் தப்பு செய்யறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. தவறு செய்யறதுக்கு இடம் கொடுத்துடவே கொடுங்க. நீ என்னைக்கோ நீ செய்தது கரெக்டாக நீ வளர்ச்சி அடைகிற காலத்தில் வந்து உன்னை வளர விடாம தடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உன் பிள்ளைகள் முன்னேற வேண்டிய காலத்தில் உன் பிள்ளைகள் முன்னேற விடாதபடி தடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுகமாய் வாழ வேண்டிய நாட்களில் சுகமாய் வாழக்கூடாதபடி தடையா இருக்கிறோம். அத பாவங்கள். முற்பகல் செய்வது பிற்பகல். இன்னும் அழகா பழமெல்லாம் அந்த மக்கள் அடிப்பிச்சிருக்காங்க. இதுக்கு தான் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும், அதனால தான் உனக்கு அதில் நஷ்டமே வந்தா கூட நீ அதை விட்டுரு. பாவத்தை நீ சம்பாதிச்சு வச்சிடாத, அதை எடுத்து வச்சிடாத. அது நுகமா ஒரு காலத்தில் மாறும். அது ஒரு சந்ததியை வந்து எழும்ப விடாதபடிக்கு தடையா மாறுகிறோம். அதனால்தான் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படி சொல்கிறது. ஏன்னா இதெல்லாம் எப்படி சொல்ற, சில நேரங்களில் சில ஃபேமிலியில் பேசும்போது சொல்லும்போது ஏன் இந்த கஷ்டம் அவங்க சொல்லுவாங்க. பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க. எங்கள் தாத்தா கோயிலுக்கு இப்படி செய்தாரு, இவங்க இப்படி செய்தாங்க, இப்படி பண்ணாங்க. ஒன் சைடு மட்டும் தான் காட்டுவாங்க. ஒன் சைடு காட்டுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கத்தை காட்டவே மாட்டோம். இன்னும் இன்னொரு பக்கத்தை அவங்கள்ட்ட எதிரி இடத்துல போய் தான் விசாரிக்கணும். அவங்கள்ட்ட போய் விசாரிக்கும்போது சொல்லுவாங்க, ஐயா இவங்க சம்பாதிச்சு சும்மா சம்பாதிச்சிருக்கீங்களா, கொள்ளையடிச்சு சம்பாதிச்சதியா, கலப்படம் பண்ணி சம்பாதிச்சதியா, ஏமாத்தி சம்பாதிச்சதியா, வஞ்சித்து சம்பாதிச்சதியா? யாருக்கு சொல்லுவாங்க? யார் சொல்லுவான்?
அடுத்தவங்க சொல்லுவார்கள் இதை குறித்து. நம்ம நினைச்சுப்போம் நம்மளை பற்றி யாருக்குமே தெரியாது, எல்லாரும் இன்னும் நல்லவர் நல்லவர் நிற்கிறாங்க. உன்னை முன்னாடி நல்லவன் சொல்ல பின்னாடி உன்னை குறித்து எப்படிலாம் பேசுவார்கள், எப்படி நினைத்திருப்பாய், உன்னை குறித்து என்ன எண்ணத்தை மைண்ட்ல வச்சிருப்பாங்க. அறியாத இப்படி பாவங்கள் நுகங்களாக வந்து நிற்கிறது. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. வாசி அந்த வசனத்தை மீண்டும். அந்நாளில் உன் தோளில் நின்று அந்நாளில் உன் தோளின் மேல் நின்று அவன் சுமையும் அவனுடைய சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அவனுடைய கழுத்தில் இருந்த நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போ. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை படுத்துங்க. அபிஷேகம் என்ன செய்யறதா? அவ ஊற்றப்பட்டிருக்கிறவர் தேற்றரவாளன். அந்த தேற்றரவாளன் எனக்காகவே முன்னாடி யுத்தம் பண்ணுகிறாரு. அந்த தேற்றரவாளன் அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? என் தோளில் இருக்கிற சுமையையும் எத்தனை நம்புறீங்க? உன் கழுத்தில் இருக்கிற சுமை நீக்கப்படும். ஆமென். எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம்.